தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானமாகும். அப்படிப்பட்ட அன்னதானத்தை நம்ம எல்லா நாளும் செய்திட முடியாது. நம்மளோட பிறந்த நாள், திருமண நாள், விசேஷ நாட்களில் நம்ம செய்வோம். சில காரணங்களால் அப்பயும் நம்மளால் செய்ய முடியாமல் போகும். ஆனால் தினமும் நீங்கள் அன்னதானம் செய்யணுமா? குறைஞ்சது ஒரு 20 பேர்த்துக்காச்சும் நம்ம அன்னதானம் செய்யணுமா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, காலையில் எழுந்து உங்கள் கடமையை செஞ்சிட்ருக்கப்போயே டக்குன்னு என்ன பண்ணுறீங்க, ஒரு 6 மணிக்குள்ளே குருவிகள்லாம் வர நேரத்தில் அன்னைக்கு நம்மள்ட்ட செஞ்ச இட்லியோ, தானியங்களோ, பிஸ்கெட்டோ எது இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு காம்பவுண்ட் சுவரா இருந்தாலும் சரி, மாடியா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல ஒரு 4, 5 இடத்துல அந்த குருவிகளுக்கு தேவையான உணவை எடுத்து எடுத்து வச்சுட்டே வாங்க. அதை பார்த்தீங்கன்னா குருவிகள், பறவைகள் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அதுங்க வயிறு நிறைஞ்சு காலை பொழுது இல்லைங்களா, என் வயிறு நிறைஞ்ச மாதிரி அவங்க வீட்டில் எல்லா செல்வமும் நிறைஞ்சு குறைவில்லாமல் 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்னு சொல்லி அதுங்க இறைவனிடம் நமக்காக வேண்டுறப்போ நம்ம வீட்டில் என்றைக்கும் மங்களம் தவழ்ந்து நிலைச்சு நிற்கும்.